கோல்டு வார் ரிவால்ரி பிட்வீன் தி யுஎஸ் அண்ட் சோவியத் ரஷ்யா. கோல்டு வார் அப்படின்னு சொன்னோன்னா பனிப்போர், அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பனிப்போர்னு சொன்னோம்ல, அந்த பனிப்போர் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரூமேன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1948 வந்துட்டு சோவியத் யூனியன் வந்துட்டு நாங்கள் கம்யூனிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட்ட மிகப்பெரிய யார் வந்து டெவலப்டு நேஷன், யார் வந்துட்டு பெரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சிகளில் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னுச்சா கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கிட்ட மார்ஷல் பிளான் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ட்ரூமேன். இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும், மற்றபடி யூரோப்பை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யூரோப் ரீஜனுக்கு வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்து ரஷ்யா தான். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்கே அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வராங்க. மார்ஷல் பிளான் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு மார்ஷல் அப்படிங்கிற யார் அப்படின்னு சொன்னால் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு அப்புறமா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரோப் நேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் ரொம்பவே கீழ்த்தங்கி போயிட்டாங்க, உங்களோட பொருளாதாரம் பின்னடைஞ்சு போயிடுச்சு, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியாக கிடையாது, இதெல்லாம் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பணம் கொடுக்குறோம், கடன் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு அப்புறமா யூரோப் நேஷன்ஸில் வந்துட்டு நம்மளோட ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக மார்ஷல் பிளான் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. சரிங்க? இந்த மார்ஷல் பிளானில் கிட்டத்தட்ட 16 நேஷன்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்றாங்க. அதுக்கடுத்து 1951 வந்து பார்த்தா மார்ஷல் பிளான் வந்துட்டு எண்டுக்கு வருது. சரிங்களா?